ஓகே, ரெக்கார்டிங் ஆரம்பித்து விட்டாச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்று தோட்டியின் மகன் அப்படின்ற நாவல நம்மளுடைய அக்கா இயல்மன்றத்தின் தோற்றுனர் பொன்கோகிலம் அவர்கள் நமக்காக திறனாய்வு செய்ய இருக்கிறாங்க. சரி, இந்த நாவலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மலையாள நாவல். அத வந்துட்டு சுந்தர ராமசாமி அப்படின்றவங்க தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த நாவல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாவலை பற்றிய கூடுதல் தகவல் வந்துட்டு பிறகு அக்கா உங்களுக்கு சொல்வாங்க. ஆக கூடுதலா இன்னொரு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்க எல்லோருக்குமே பொன்கோகிலம் அக்காவ பத்தி தெரியும். சோ இன்னைக்கு திறனாய்வு செய்ய போறவங்கள பத்தி நான் எதுவும் சொல்ல பெரிதாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான். ஆக அக்கா நீங்க நேரடியா ஆரம்பிச்சிடலாம் அக்கா. அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவனிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. அனைவருக்கும் வணக்கம். சரி, ஒரு சின்னதா ஒரு ஸ்லைட்லாம் இருக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். அதற்கு முன்பக்க பனுஷா பண்ண முடியும்ல? இருங்கக்கா, ட்ரை பண்றேன். ஓகே, ரைட். சிக்கல் இல்ல, மதம் நானே ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, நன்றி. பானுஷாக்கு ரொம்ப நன்றி, திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி. இது திறனாய்வு அப்படிங்கிற அடிப்படையில நான் கூறுகளா போகல. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் இது ஒரு 3 தடவை படிச்சிட்டேன் நானு. இதுக்காகவே திரும்பவும் உட்காந்து நான் படிச்சேன். ஆனா இதுக்கு முன்பாகவே 2 முறை வாசிச்சேன். முதல் முறை வாசிக்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த உணர்வு எப்படி சொல்றது? நானு படிச்சு முடிச்சு வைக்கும்போது, நான் எங்க தாத்தாவ முதல் முறையா நினைச்சேன். நான் எப்போதுமே எங்க தாத்தா யாருன்னு எனக்கு தெரியாது. மலேசியால வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம 4வது தலைமுறை. அப்போ எனக்கு அப்பா, பெரியப்பா அந்த மாதிரி தெரியுது தவிர, எங்க தாத்தாவ நான் பார்த்தது கிடையாது. இந்த புத்தகத்த மூடி வைக்கும்போது, எங்க தாத்தாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். "அப்பா, ரொம்ப நன்றி சின்னசாமி" அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா, இந்த புத்தகம் தோட்டியின் மகன் வந்து வெறும் ஒரு தோட்டியுடைய கதை அல்ல. ஒரு தலைமுறையாக செய்கின்ற தொழிலை மாற்றுகின்ற ஒண்ணு. இன்னொன்னு அதையும் தாண்டி இப்போ இந்த நூற்றாண்டுல நான் பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 4வது தலைமுறையில நான் பார்க்கிறது என்னன்னா, புலம்பெயர்ந்து நம்ம வாழ்றோம் இல்லைங்களா? நம்மளுடைய ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது எந்த தொழில் நம்ம இப்போதைக்கு செய்து கொண்டிருந்தாலும், நான் யோசிச்சு பார்க்கிறேன். நம்மளுடைய தாத்தா என்ன தொழில் செஞ்சாங்க? நம்ம அப்பா என்ன தொழில் செஞ்சாங்க? அதுக்கப்புறம் நான் என்ன செய்றேன்? என் பிள்ளைங்க என்ன செய்றாங்க? அப்படின்னு பார்த்தா, அந்த தொழில் ரீதியாகவே மாத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா, அந்த முதல்ல அந்த அந்த தொழிலை மாற்றுவதற்கோ, அல்லது அத அடுத்த தலைமுறைக்கு ஒரு கல்விய குடுக்கணும் அப்படின்னு அந்த முதல் தலைமுறை இருக்கு இல்லையா? முதல் தலைமுறைல அதாவது எனக்கு தெரிஞ்சு தாத்தா கிட்டேருந்து வருவோமே. ஏன்னா அவங்க தான் இந்தியாலேருந்து வராங்க அப்படின்னும்போது, நான் என்ன யோசிச்சு பார்த்தேன், இந்த புத்தகத்திலேருந்து தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து இந்தியாலேருந்து புலம்பெயர்ந்து வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து என்ன நினைச்சோம், பஞ்சம் பிழைக்க வந்தோம். அப்புறம் கூலி தொழிலாளர்களாக வந்தோம். இதெல்லாம் தாண்டி அந்த அந்த ஒரு வாழ்வோமா, சாவோமா, என்ன நாடுன்னு தெரியாம அங்கேருந்து வந்தது எதுக்காக அப்படிங்கிறது இத படிக்கும்போது தான் தெரிஞ்சது. அதாவது என் தலைமுறை மாறிறணும். என்னுடைய தலைமுறை தலையெழுத்து மாறிறணும். எங்கேயாவது நம்ம போய் நல்லா வாழ்ந்துருவோம். அப்படிங்கிற அந்த எண்ணம். ஆக இது ஒரு திறனாய்வாக இல்லாம, என்னுடைய வாசக பார்வையாகவே நான் அத கொண்டு வரேன். நான் வந்து திறனாய்வுக்கான கூறுகளுமே எடுத்து வச்சிருந்தேன். அத நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். சரி, தொடக்கமா வந்து தோட்டியின் மகன் அப்படிங்கிறத போலாம். பாப்பா முதல்ல போயிடுமா? தோட்டியின் மகன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. தோட்டியின் மகன் அப்படிங்கிற தலைப்ப சொல்லிட்டாங்க. எழுத்தாளர் வந்து இது ஒரு மலையாள எழுத்தாளர். தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணவர் வந்து சுந்தரராமசாமி அவர்கள். தகழி சிவசங்கர பிள்ளை அவர்கள் வந்து இதுக்கு பிறகு 2, 3 நாவல்களும் எழுதியிருக்காரு. இதுல முதல் நாவலும் அவருடையது ரொம்ப செம்மண் அப்படிங்கிற ஒரு நாவலும் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாவலா இருக்கு. இது 1947ல வெளிவந்த நாவல். சரி, இதுல தோட்டி அப்படின்னா 3வது போயிடலாமா? இதுல தோட்டி அப்படிங்கிறது இது சின்னதா தான் உங்களுக்கு ஸ்லைட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கதை தான் சொல்ல போறேன் உங்கள்ட்ட. அடுத்து போயிடலாமா? இதுல தோட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பாத்துடலாம். தோட்டி அப்படிங்கிறது ஒரு மலையாள சொல். மலம் அள்ளும் வேலை செய்பவர் அப்படிங்கிறது தான் 40 நாவல்கள். வேலை செய்பவர் அப்படிங்கிறது தான் அந்த தோட்டி. சரி, இத நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். அதாவது எடுத்த உடனே இதான் கதை அப்படின்னு போறதுக்கு முன்பாகவே, நாவல் யாரெல்லாம் எழுதுறீங்களோ, இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா, அதனாலதான் எல்லாருமே வாங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். இல்லைங்க, 173 பக்கங்கள் தான். 173 பக்கங்கள் தான். ஒரு பெரிய ஆடம்பர சொற்கள்லாம் எதுவுமே இல்ல. ரொம்ப பெருசா வந்து என்ன சொல்லுவாங்க,
ரொம்ப அப்படியே இலக்கிய தன்மையா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த புத்தகத்த மூடும்போது, உங்க கண்ல சத்தியமா கண்ணீர் வரும். உங்க தலைமுறைய நீங்க நெனச்சு பாப்பீங்க. "அப்பா சாமி!" அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. "நல்ல வேளை" அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது அத்தனையும் வந்து எனக்கு தோணுச்சு. 2வது முறை படிக்கும்போது, அவங்களுடைய செயல்பாடுகள இன்னும் அதிகமா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதாவது அடுத்த தலைமுறை என்ன செஞ்சிருக்காங்க, இன்னும் நுணுக்கமா பார்க்க வந்துச்சு. 3வது வந்து இதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் வாசிச்சேன். யார் யார் என்னன்னு அப்படின்னு. சரி இதுல 3 தலைமுறைகள உங்களுக்கு நானு சொல்லிர்றேன். அதாவது ரொம்ப குறைவான கதாபாத்திரங்கள் தான். இதுல வந்து அப்பா, அந்த முதல் தலைமுறை அப்பா தான் இசக்கிமுத்து. அவர் தான் தோட்டி. அதாவது அவருடைய தொழில் வந்து மலம் அள்ளும் தொழில். சரியா? அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து சுடலைமுத்து. சுடலைமுத்துவும் வந்து அவருடைய தொழில் வந்து தோட்டி. சுடலைமுத்து வந்து ஒரு அவருடைய மனைவி பேரு வள்ளி. அவரு காதல் திருமணம் செஞ்சு காதல் திருமணம் பண்றாங்க. அவங்க வீட்லயே இருக்காங்க. வீட்ட பார்த்துக்கிறாங்க. 3வது இதுல வந்து சுடலைமுத்துவோடைய மகன், அதாவது இசக்கிமுத்தோட பேரன் யாருன்னா மோகன். இப்ப நீங்க முதல்ல ஒரு வித்தியாசத்த பாருங்க. முதல்ல வந்து அப்பா இசக்கிமுத்து, மகன் சுடலைமுத்து. அவருடைய மகனுடைய பேர பாருங்க மோகன். அதுக்கு காரணம் என்னன்னா, சுடலைமுத்து முடிவே பண்றாரு. என்ன மாதிரி என் பிள்ளை ஆவக்கூடாது அப்படிங்கிற. ஆக இது 3 தலைமுறையோடைய ஒரு பயணம். சரி. ஓகேம்மா ஸ்லைட் அடைச்சிடலாம். சரி இதோடைய கதைய முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். நான் நெனச்சேன் மேலோட்டமா சொல்லலான்னு. ஆனா நான் நெனைக்கிறேன் நீங்க சொல்லிட்டா, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்க மேலும் தெரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது இதுல அ இந்த தோட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். மலம் அள்ளும் கூடிய ஒரு தொழில் செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோட்டி தொழில் செய்யும்போது நெறைய கதைகள் நடக்குது. ஆனா, இந்த நாவல நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்டின்னா, ஒரு சின்ன ஸ்கோப் தான். அந்த ஸ்கோப்ப தாண்டி போகல. அதுக்குள்ளேயே தான் இருக்காங்க. இந்த கழிவறை, அம் அ அந்த தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களுக்குள்ள இருக்கிற பேச்சு, ராஜேஷ் சார் சொல்லணும்னா சம்பாஷணைகளா சார்? அந்த மாதிரி. அத தாண்டி வந்து அவங்களுடைய போராட்டம் அப்படின்னு. சரி, இதுல 3 தலைமுறை சொன்னேன் இல்லையா? இதுல வந்து இந்த தாத்தான்னே வச்சுக்கோமா, அந்த இசக்கிமுத்து அப்படிங்கிறவரு தான் வந்து அந்த தொழில் செய்றாரு. அங்க வந்து ஒரு காலரா நோய் பரவுது. பரவும்போது அவருக்கு வந்து நோய்வாய்ப்படுறாரு. இறக்கக்கூடிய தருணத்துல இருக்காரு. அப்போ ஆ என்னுடைய புரிதல்ல நான் சொல்றேனே. அதாவது நானு 4வது தலைமுறையா தான் நான் பார்க்குறேன். இதுல வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாதி வேற்றுமைய கூட பார்க்கலாம். ஆனா எனக்கு ஏன் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு தலைமுறைய வந்து தலையெழுத்த மாத்தக்கூடிய ஒவ்வொரு தலைமுறையும் எப்படி தவிக்கிறாங்க, என்ன போராட்டம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஏன்னா, அதான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஓகே. அப்போ அ அவரு வந்து சொல்றாரு, "நான் வந்து இறக்க போறேன். என்னுடைய தொழில நீ வந்து அடுத்து எடுத்துக்கோ." அதாவது அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். என்ன பெருமைக்குரிய விஷயம்னா, நான் வந்து என் தொழில உனக்கு குடுக்குறேன். நீ எங்கேயும் போக தேவையில்ல. இந்த தொழில் நீ செய்ய போற அப்படின்னு. ஆக அடுத்து அவருடைய மகன் வந்து அந்த தொழில செய்யும்போது, அ அவருக்குள்ளாகவே தோணிட்டே இருக்கு. நான் ஏன் இத செய்யணும்? நான் ஏன் இத பண்ணணும்? அப்படிங்கிறது. அதுல அவர் வந்து அங்க உள்ள முதலாளிமார்கள் எல்லாருடைய வீட்லயும் மலம் அள்ளுவாரு. அள்ளிட்ட பிறகு வந்து அவங்க சாப்பாடு குடுப்பாங்க. ஆனா, அந்த காலையில மலம் அள்ளி வெளியில போயிட்ட பிறகு, ஒரு நாள் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது. அவரு வந்து திரும்பவும் வராரு சாப்பிடுறதுக்கு. அந்த தோட்டியுடைய முகமும் அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. பெயரும் அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. முகமே ஞாபகம் இல்லன்னா, அப்புறம் எங்க பெயர் ஞாபகம் இருக்கும்? திடீர்னு ஒருத்தன் சாப்பாட்டுக்கு வந்து நிக்கும்போது தொரத்தி தான் அடிக்கிறாங்க. ஏன்னா, அவன் காலையில செய்ற அந்த வேலை மட்டும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கே தவிர, அப்ப மட்டும் தான் அன்பும் பாசமா பேசுறாங்களே தவிர, அத தாண்டி அவங்க மதிக்கிறதே இல்ல. ஆக இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய நடக்குது. அப்ப என்ன முடிவு பண்றாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய பையன் வந்து தோட்டியா இருக்கவே கூடாது அப்படின்ற முடிவுக்கு வராரு அவரு. அப்போ என்ன செய்றாரு, அவருடைய பையனுடைய பேர புரட்சியா மோகன்னு வைக்கிறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னது மோகனா அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஆனா இன்னொரு அ அ அந்த சாக்ரிஃபைஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது ஒரு இழப்பு அங்க நடக்குது. அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த இழப்பு இங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பையன் பொறந்ததுலேருந்து அவர் தொடவே இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரு ஆரம்ப காலத்திலிருந்து செய்கின்ற அந்த தொழில், அந்த மலத்துடைய வாடை அல்லது நாற்றம் அவருடைய உடம்புல எப்போதுமே இருக்கும். அந்த வாடை கூட என் பிள்ளைக்கு போயிறக்கூடாது அப்டின்னுட்டு, அவரு வந்து பிள்ளைய தொடவே மாட்டாரு, தூக்கவே மாட்டாரு. காச வந்து சேர்க்க ஆரம்பிப்பாரு. ரொம்ப கஞ்சனா இருப்பாரு. எல்லாருக்கும் வந்து இவர்கிட்ட வட்டி வாங்குற அளவுக்கு வந்து அவர் சேர்த்து வைப்பாரு. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, என் பிள்ளை நாளைக்கு எல்லாத்துட்டயும் கையேந்தக் கூடாது அப்டின்னு. இதுல எது ரொம்ப
மனச நெருடக்கூடிய விஷயம்னா, இது எல்லாமே அடுத்த அந்த மோகன்ற தலைமுறைக்கு தெரியாது. அவன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, "அப்பா என்னைய தூக்கல, அப்பா என்னைய அணைக்கல, அப்பா என்கிட்ட பேசல, அப்பா என்கிட்ட ஒட்டல." அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இடர் அங்க இருக்கு. ஒரு பெரிய இடைவெளி அங்க இருக்கு. சரி, இது ஒரு புறம் இருக்கு. அவன் வந்து எப்படி வளர்க்கப்படுறான் அப்படின்னா, மிக சுத்தமாக வளர்க்கப்படுறான். அவனுடைய சட்டைய கூட ரொம்ப வெள்ளைய இதெல்லாம் போட்டு ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா அப்படி வளர்க்கப்படுறான். அவருடைய கிராமத்திலிருந்து ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில சேர்க்குறாங்க. அதுவும் அவர் வந்து எப்படி அந்த பள்ளியில சேர்க்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆ பொய் சொல்லி ஒரு தலைமை ஆசிரியருக்கு லஞ்சம் குடுத்து, அந்த பையன வந்து தன்னுடைய பையனா சொல்ல சொல்லி, அவர் வந்து பள்ளிக்கு அனுப்புறாங்க. படிக்க வைக்கிறாங்க. அதாவது இது அத்தனையும் எது செய்றாரு அப்படின்னா, தன்னுடைய மகன் இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த தாத்தா வாழ்ந்த வீட்ட விட்டு அவரு வெளிய வராரு. அந்த ஏரியா விட்டே வெளிய வராரு. இதுவே வேண்டாம். நாங்க எங்கேயாவது போயிட்டு கண்ணும் காணாத இடத்துல போயிட்டு நல்லா புதுசா பொழச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா, அவரு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதுலேருந்து அவரால வெளிய வர முடியல. தன்னுடைய மகனாவது அந்த வாடையிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முறையா கல்விய குடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்றாரு. கல்விய குடுத்துட்டு அவன் நல்லா வந்துருவான் அப்படின்னு. அப்போ கல்விய குடுக்குறாங்க. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து விவரம் வருது. தன்னுடைய அப்பா ஒரு தோட்டி அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு வந்து எப்படி தலைமுறை மாறுது அப்படின்னு பார்த்தா, திருப்பவும் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அந்த அவங்க அப்பா, அது எல்லாமே தலைகீழா போயி, அந்த மோகன் மீண்டும் ஒரு தோட்டியா வரான். ஆக அதுக்கப்புறம் அது அவங்களுடைய போராட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த தலைமுறைய மாற்ற துடித்த அந்த கட்டம் இருக்கு இல்லையா? அதுவும் சரி, அல்லது ஒரு தலைமுறையுடைய தலையெழுத்த மாற்ற நினைத்த அப்பாவும் சரி, இல்ல என்னுடைய அ வேலைய நான் வந்து அடுத்து என்னுடைய பையனுக்கு குடுத்துட்ட பெருமையும் சரி, இது எல்லாமே ஒரு ஒரு கட்டத்துக்கு மாறி, தன்னுடைய அப்பாவுடைய போராட்டமே தெரியாம மீண்டும் வேற வழி இல்லாம அவன் வந்து அதுக்குள்ள போனதும் சரி அப்படின்னும்போது, படிச்சு முடிக்கும்போது எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய முள்ளாக இது வந்து தைச்சுச்சு. அது மட்டும் இல்ல, ஆ இப்போ இந்த சுடலை முத்து அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? சுடலை முத்துவ பொறுத்தவரைக்கும், அவர வந்து அவ்ளோ தாழ்வா பார்ப்பாங்க. ஆனா ஒன்ஸ் அவருக்கு காசு வர வர, அவர் காச குடுக்க குடுக்க, அவருடைய அவருடைய அந்த ஸ்டேட்டஸுமே மாற ஆரம்பிச்சுருச்சு. எல்லாரும் அவர மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மதிப்பும் சரி, அவங்களுடைய பார்க்கிறதும் சரி, மாத்தி அமைக்கப்படுது. சரி, இது வந்து அந்த சுடலைமுத்துவோட. சுடலைமுத்துவோட மனைவிக்கு கொஞ்சம் வரேனே. அவங்களுக்கு காதல் தெரியுது, அது கணவன் தெரியுது, வீட்டு வேலைய தவறுது. இதெல்லாம் ஏன்? தேவையில்லாத வேல. நீங்க செஞ்ச வேலைய அவன் செஞ்சுட்டு போட்டுமே! இதுல என்ன இருக்கு? அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் தான். இதுல மாத்தி என்ன ஆகப்போது? ஏன் மாத்தணும்? அவசியமே இல்லையே! அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல்ல இருக்காங்க. ஆக இதில் அத்தனையும் பார்க்கும்போது 3 தலைமுறையுடைய ஒரு ஒரு நேர்கோட்டுல இருக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னும்போது, அ ஒரு 3 தலைமுறைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எதெல்லாம் மாறி மாறி வரும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப அழகா கட 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 கடன்னு நம்ம வீட்ல என்னமோ இப்படி எட்டி பார்த்தா அங்க நடக்கிற மாதிரியே அ எழுதி வச்சு அத வந்து மொழிபெயர்த்து சுந்தரராமசாமி வந்து எழுதியிருப்பாரு. ஆக கடைசியில வந்து இல்லைங்க வரேன். ஓகே. கடைசில வந்து இது வந்து நிலம், கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தின் குரலாக, ஆசையாக, லட்சியமாக இங்கு ஒலிக்கும் குரல் அப்படின்னு பார்த்தா யாருடையது அப்படின்னு பார்த்தா சுடலைமுத்துவோடது. அதாவது தன்னுடைய நிலம் அவர் வீடு கட்டிருவாரு. கல்வியும் வந்து குடுத்துருவாரு அவர் பையனுக்கு. இதெல்லாம் அவருக்கு மறுக்கப்பட்டுச்சு. அதனால அவர் வந்து தோட்டியாவே இருந்தாரு. ஆனா இது அத்தனையும் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து அவர் குடுத்தாரு. ஆனா இது எல்லாத்தையுமே வந்து அவனால கிரகிக்க முடியாம, அவன் ஒரு போராளி ஆயிருவான். அதாவது மோகன் வந்து கடைசில எப்படி ஆயிருவான்னா, ஒரு யூனியன் லீடர் ஆயி, அவன் ஒரு போராளி ஆயிருவான். எதுக்கு போராளி ஆயிருவான்னா, அந்த தோட்டி, தொழிலாளர்கள் அப்படி ஒரு போராளி ஆயிருவான். ஆக மீண்டும், மீண்டும் வலி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளேல தான் இவங்க மீண்டும், மீண்டும் சுழன்றுட்டு இருப்பாங்க. அப்ப தலைமுறையுடைய அந்த தலையெழுத்து மாறுச்சா அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு ஆளுடைய முயற்சியுமே அங்க அதாவது 2வது தலைமுறையிலேருந்து அந்த முயற்சி எடுக்கப்பட்டு 3வது தலைமுறையில வந்து அது கொஞ்சம் மேம்பட்டு மாற்றம் கண்டுச்சே தவிர, அடுத்த தலைமுறை மோகனுடைய பிள்ளையோட தலைமுறையில அது மாறுமான்னா, அதுவும் கேள்விக்குறி தான். ஆக இந்த புத்தகத்த வச்சு முடிக்கும்போது, நீங்க அவசியமே யார் யாரெல்லாம் என்னென்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புத்தகங்கள்லாம் படிச்சிருந்தாலும், தோட்டியின் மகன் மட்டும் நம்ம படிக்கும்போது, நம்ம புலம்பெயர்ந்து இருக்கும்போது, நம்மள வந்து இந்த புக்க மூடி வைக்கும்போது, ஒரு கணம் யோசிக்க வச்சுருச்சு.
இப்போ சிலருக்கு வந்து அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய தலைமுறை எங்கேருந்து வந்தாங்க, எந்த ஊரு அப்படிங்கிறதுலாம் தெரியும். இப்ப எனக்கு அந்த தொடர்பு இல்ல. அப்ப நான் என்ன யோசிச்சேன் அப்டின்னா, நம்ம எங்கேருந்து வந்தோம்? அவ்ளோ இடத்துலருந்து எந்த நம்பிக்கையில அவங்க வந்திருந்தாங்க? அந்த நம்பிக்கைய தாண்டி அடுத்து வந்து இப்ப நம்ப அப்பாலாம் வந்து ரப்பர் தொழிலாளிங்க இல்லையா? ஸோ அத தாண்டி இன்னொரு ஒரு நம்பிக்கை, கல்விய குடுத்தா மாறிரும் இந்த தலைமுறை அப்டின்னு நம்புனாங்க. அந்த நம்பிக்கைய நம்ப வந்து நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் அடுத்த நம்ம தலைமுறையும் அத மாற்றி அமைக்குது. அப்போ மீண்டும் வந்து நம்ம தலைமுறைக்குள்ள வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படிலாம் வரும்போது, எ எனக்கு கைகூப்பி நன்றி சொல்ல தான் தோணுச்சு. அந்த தோட்டியின் மகன் அப்படின்றது வந்து அ என்ன பொறுத்தவரைக்கும், அ உணர்வுகள வந்து ரொம்ப பெருசா ஒரு புரட்டி போட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அ எங்கோ ஒரு இடத்துல வந்து நாம வந்து மீண்டும், மீண்டும் அங்க போகாம இருக்கிறதுக்கு ஒரு கை வந்து இழுக்குது, ஒரு கை விடுது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. இதுல எனக்கு ரொம்ப புடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப சாதாரண மொழிநடை. ரொம்ப சாதாரண உரையாடல்கள். அந்த தோட்டி அப்படிங்கிறது தான் அந்த மலையாள சொல்லு. அத தாண்டி வந்து அ ரொம்ப ரொம்ப சாதாரணமா நம்ம பேசுறோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இடங்கள் தான். அ குறிப்பா அவங்களுடைய உரையாடல்கள். அதாவது அவர அவமானப்படுத்துகின்ற உரையாடல்கள் இருக்கட்டும், அது ஒவ்வொன்னா அவர் திமிறுகின்ற விஷயமா இருக்கட்டும், அது வந்து நம்பள வந்து இங்க நம்மளுடைய வேலை இடத்துலயோ சரி, அது மத்த இடத்துலயும் சரி, வந்து எங்க கனெக்ட் பண்ண முடியும்? அதிகாரத்துல இருக்கும்போது, நம்ம எப்படி பார்க்கப்படுறோம்? அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து தொடர்பு படுத்த முடிஞ்சுச்சு. சரி, இது வந்து என்னுடைய ஒரு வாசக பார்வையா இருக்கு. தோட்டியின் மகன் நிச்சயமா அவசியமா நம்ம வந்து படிக்க வேண்டிய ஒரு நாவலா இருக்கு. முடிச்சுட்டேன் நானு. வாசிச்சவங்க நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்கள சொல்லலாம். எதெல்லாம் நான் விட்டனோ நீங்களும் வந்து அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். மதி சாரா? வணக்கம். விளங்குதுல? ஓகே. வணக்கம் மீண்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம ஒண்ணும் அது அந்த கதை சுருக்கத்தை சொன்னீங்க. அந்த திறனாய்வு அடிப்படையில நம்ம ஒண்ணும் பார்க்கல சொல்லி நினைக்கிறேன். ஆம், இறுதியில மோகன் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த கதையில வந்து மோகனும் இறந்துருவாரு. அந்த ஒரு அந்த அந்த எதிர்ப்புல இறந்துருவாரு. அவரு அணிந்த அந்த சிகப்பு மலர் அந்த அது மட்டும் அந்த மேட்ல அந்த குப்பை மேட்ல வந்து அது அந்த மலம் அள்ளும் இடத்துல வந்து சிவப்பு வண்ணமா இருக்கும். அந்த சிவப்பு வண்ணத்துக்கு நம்ம வந்து அந்த அர்த்தத்தை தேடிக்கணும் அடுத்தது. அந்த கோபம் அங்கேயே இருக்கு, அந்த வெறி அங்கேயே இருக்கு. ஆனா அதை அடுத்து கடத்தி கொண்டு போக ஆள் இல்லை. அதுதான் தோட்டியின் மகன் அங்க அப்படி ஒண்ணு வருது நினைக்கிறேன். அது ஒரு முடிவு ரொம்ப அருமையா இருந்துச்சு எனக்கு. அங்கதான் எனக்கு ஆஹ், ஒரு ஸ்தம் ஐயோ மோகனமா அப்படி ஆச்சு எனக்கு. சரி, அவ்வளவுதான். நன்றி நன்றி. ஆமா. அது நான் முடிவு வந்து வேணாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஓகே. தமிழ் சொல்லிடுச்சா? அனைவருக்கும் வணக்கம். நிறைய எல்லா விஷயமும் நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சது மட்டும் கொஞ்சம் சொல்றேன். 3 தலைமுறை தோட்டிகளின் ஆதங்கம். இசக்கிமுத்து, சுடலைமுத்து, மோகன். ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் வயிற்று பிழைப்புக்காக செய்யும் தொழிலை வைத்து ஒதுக்கும் ஒரு சமூகத்தின் குரலாக தான் இந்த நாவலை வந்து நம்ம பார்க்க முடிகின்றது. சமூகம் அவர்களை தனிமைப்படுத்தும் கொடூரம், கல்வி, பள்ளி பொதுவான ஒரு இடத்தில் கூட அவர்கள் கல்வி கற்பதற்கு மறுக்கப்படுகின்றார்கள். படித்துவிட்டால் தோட்டிகள் முன்னேறி விடுவர். இந்த ஆதங்கம், அச்சம், தோட்டி வேலை செய்ய ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள். அதனால எல்லா விதத்திலையும் அவர்கள் வந்து ஒதுக்கப்படுகின்றனர். சுடலைமுத்து தன் மகனை காப்பாற்ற முடியாமல் போனது. எப்படியும் போராடி மகனை வந்து ஒரு உயர்ந்த நிலையில கொண்டு போய் நிறுத்தணும், நல்ல கல்வி கொடுக்கணும், ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்ற அவருடைய ஆதங்கம் வந்து முடியாமே அப்படியே பாதியிலே முடிந்துருது. மோகனும் அதே குழியில தோட்டியாக தோட்டியாக மாறுகின்றான். தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் அவல கண்ணீர் கதை. இதுவரை விடை காண முடியாத தோட்டிகளின் வாழ்க்கையை சித்தரிக்கும் கதையாக இந்த தோட்டியின் மகன் அந்த கதை வந்து விளங்குகின்றது. நன்றி. நன்றி. காந்தி முருகன் இருக்கா?
வணக்கம். இந்த நாவல நான் வாசிக்கல. ஆனா, இந்த நாவல் சம்பந்தப்பட்டு சுந்தர ராமசாமி இதே நூல்ல எழுதியிருக்கிற அந்த பகுதிகள வாசிக்கும்போது, "கலை உலகின் கடைசி ஏழை" அப்படின்ற வார்த்தை உண்மையிலேயே ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. இந்த நாவல் மூலியமா இந்த மொழிபெயர்ப்பு மூலியமா தான் சுந்தர ராமசாமி ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியாக உருவாவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்றத நிச்சயமா நாவல வாசிக்கிறதுக்கு முன்ன அந்த பகுதிய வாசிச்சுட்டு வாங்க. ஒரு எழுத்தாளனுடைய அந்த படைப்பு உலகம் எப்படி இந்த சமுதாயத்துல பார்க்கப்படுது, எந்த மாதிரியான சவால்கள்ல இருக்காங்க, அத கடந்து தன்னை ஒரு படைப்பாளனா உருவாக்கிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படின்றத அவருடைய சார்ந்த அந்த கருத்துக்கள் தான் இந்த நாவல் சம்பந்தப்பட்டு நான் படிச்சிருந்தேன். மேற்கொண்டு இன்னும் நாவல் வாசிக்கல. ஓகேங்க. வேற யாரும்? வணக்கம். வணக்கம் டீச்சர். நானும் நாவல வாசிச்சு முடிக்கல. எனக்கு இன்னும் ஒரு 50 பக்கங்கள் இருக்கு வாசிச்சு முடிக்கிறதுக்கு. அது வாசித்து முடிக்கல. ஆனா பொண்ணு சொன்ன விஷயத்துல இருந்து முடிவு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நாவல் எனக்கு என்னமோ அவ்வளவு பெரிய தாக்கத்த குடுத்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நானு தோட்டத்துல இருந்து வந்த ஒரு ஆள். அப்போ இந்த நாவல்ல இருக்கின்ற செயல்முறைகள் இவ்வளவு மோசமா இல்லைனாலும் ஓரளவுக்கு அத நம்மளும் அனுபவிச்சிருக்கோம். நான் நினைக்கிறேன் டாக்டர் ராஜேஷ் அவருடைய ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒட்டுப்பால் நாத்தம். அந்த ஒட்டுப்பால் நாத்தத்தோட தான் நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். அந்த நாத்தம் என்னன்னா, எங்க அம்மாவுக்கு 2 நாளைக்கு ஒரு வெட்டு. இன்னைக்கு வெட்டுவாங்க, நாளைக்கு வெட்ட மாட்டாங்க, நாளான்னைக்கு போவாங்க. எங்க அப்பா 4 நாளைக்கு ஒரு வெட்டு. இன்னைக்கு வெட்டினாருன்னா இதோட அடுத்த செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ தான் அதுக்கு போகணும். இடையில ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒண்ணு வருது இல்லையா? அப்ப அந்த கட்டிப்பாலை போய் எடுக்கிறோம்ல, அவ்வளோ மடமா இருக்கும். நான்லாம் அந்த அல்லூர்ல தண்ணி ஓடும். அந்த தண்ணி மணல்ல போய் கைய தேய்ச்சிட்டு வேற வழி இல்ல, அங்க சாப்பிட்டு தான் ஆகணும். எடுத்து சாப்பாட்டு வாசனைக்கு முன்னாலேயே அந்த கட்டிப்பால் நாத்தம் போகும். அதுல நான் என்ன செய்வேன், காஞ்ச விறகு குச்சிகளை ஒட்டி வச்சு சாஃப்ட் ஸ்டிக் மாதிரி அப்படியே சாப்பிட பழகிருக்கு, அந்த நாத்தத்தை தவிர்க்கிறதுக்கு ஒண்ணு. அப்போ அந்த வகையில இந்த தோட்டியின் மகனம், தோட்டி என்பது தமிழ் சொல்லு. மலம் அள்ளுபவர்களுக்கு பேர் தோட்டி. அது தோட்டி தமிழ் சொல்லுதான். அந்த தொட்டு தொட்டு பார்த்தா தோட்டியும் உறவு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அப்போ அது தமிழ் சொல்லுதான். அப்போ இந்த பையன் நாத்தம்னு சொல்லி தள்ளி போறான்ல, அதே மாதிரி செகண்டரி ஸ்கூலுக்கு போனப்போ அந்த மலாய்க்கார பிள்ளைங்க, சீன பிள்ளைங்கலாம் புசுலா அப்படின்னு எங்களை தள்ளி போயிருக்கு. அதை நாங்க அனுபவிச்சிருக்கோம். அதை வெட்டி பார்க்கும்போது இது என்ன பெருசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் எனக்கு இந்த கதையில இருந்தது. அதை தவிர்த்து எளிமையான மொழி, அது எனக்கு சரிதான். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிட்ட அந்த கதைக்களத்துல இருந்து இந்த கதை எங்கேயுமே பிசகி போகல. வரிசையா அந்த நேர்கோட்டுல அந்த கதைக்களத்திலேயே இந்த கதை பயணிக்குது. ஏன்னா நாவல் எழுதக்கூடிய நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா எனக்கு படுது. பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த கதைக்குள்ள அந்த கதாநாயகன் இருக்கான்ல, பிச்சைமுத்து சரியா சொல்றேன்னா? யாராவது பேர் சொல்லுங்க. சுடலைமுத்து பார்த்தீங்கன்னா, அவன் முதல்ல அந்த வேலையை வெறுக்கிறான். பிறகு ரொம்ப வீராப்பா போறான்ல, சோறு கூட வாங்காம காஞ்சி போய் பிறகு அப்பா சோறு கேட்கிறாருன்னு சொல்லி திரும்ப போய் அடிபட்டு இப்படி எல்லாம் வந்தவன் அவனுக்கு ஒருத்தன் உதவி செய்யறான். அந்த உதவிய பணம் வந்ததோட மறந்துட்டு அவனுடைய இயல்புல இருந்து தள்ளி அவன் ஒரு இலக்கை நோக்கி ஓடுறான்ல, என் பையனை இதை மாத்தணும்னு. ஆனா அவன் மனைவி சரியா வரா. அடுத்த டக்குன்னு ஒரு தலைமுறையிலேயே இதை மாற்றிட முடியாது அப்படிங்கிற அந்த இதுல அவ சொல்லிக்கிட்டே தானே வரா. பணம் நான் நினைக்கிறேன் கடைசியில இதையெல்லாம் அவன் உணர்ந்து இருப்பான்னு நினைக்கிறேன். கடைசியில இப்ப வரணுமேன்றதுக்கு ஒரு கிளான்ஸ் அப்படியே ஓட்டி பார்க்கும்போது யார் கூடலாம் இந்த பையன் போய் சேரக்கூடாது, இந்த மோகன் போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களோட தான் இந்த பையன் போய் சேர்ந்துருக்கான். வேற வழி இல்லை, வேற யாரும் நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க. எப்படி இந்த நல்லா நான் செகண்டரி ஸ்கூல்ல எஃப் கிளாஸ், எஃப் தான் எங்களுக்கு நல்லா படிக்கிற கிளாஸு.
நாங்க ஒரு 10-12 பேர் இருந்தோம். மத்ததெல்லாம் சீன பசங்க. சேர்த்துக்க மாட்டானுங்க. நம்ம அவங்க கிட்ட போய் நிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அவன் நல்லா படிக்கிறான்னு நம்மள நவுத்தி இவ்வளவு போராட்டத்துல மத்தியிலயும் தான் நம்ம போராடி இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம நிக்க முடியுது. அதனாலதான் இந்த கதை வந்து என்னோட வாழ்க்கை இப்படிதானே இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு பெரிய பிரமிப்பை இந்த நாவல் எனக்கு தரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. அது 50 பக்கம் படிச்சுட்டா தராதுதான், படிச்சு முடிச்சாதான் தரும். நீங்க கண்டிப்பா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவீங்க ஆமா அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க காந்திமுருகன். இந்த தொழிலாளர் வர்க்கம் சார்ந்த பதிவுகளை, அந்த பாதிப்புகளை நம்ம அதிகம் வாசிச்சிருந்தோமா, இந்த தோட்டியின் மகன் கதை வந்து நிச்சயமா நமக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா இது எழுதப்பட்ட காலகட்டம் எது என்பதுதான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு கூட இப்ப கூட நேற்று கூட பாருங்க, சென்னையில வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நடந்த அந்த கொடூரங்கள். அப்ப 1947 இன்ன வரைக்கும் வந்து எந்த ஒரு சூழலும் ஒரு மாறாத ஒரு தொழிலாளர் வர்க்கத்துல இந்த நாவல் வந்து எழுதப்பட்டது காலகட்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதன் பாதிப்பு வந்து அந்த காலகட்டத்துல மிக ஒரு மோசமான சூழல்ல தான் இருந்திருக்கு. அதை முழுமையா வாசிச்சா கண்டிப்பா டீச்சரால அதுதான் அது உணர முடியும். அது எஸ் டாக்டர். வணக்கம்மா. முதல்ல வந்து ஒட்டுப்பால் வாசத்தை வந்து வாசனை சொன்ன சாந்தா காளியப்பன் சகோதரிக்கு மிக்க நன்றி. அது வந்து இருந்து தொடச்சவங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளவு அழகான ஒரு பால் வாசம்னு. அது இன்னொரு கதை. ஆனா இந்த கதையை நான் ஒன்றும் படிக்காமையே நீங்க நம்ம சகோதரி பொன் கோகிலம் சொன்ன அந்த அந்த சாரத்தை வச்சு கதையோட அந்த முழு அந்த சொல்லுவாங்க இல்லையா எசன்ஸ் அதை புரிஞ்சுக்க முடியுது. இதுல முக்கியமா நம்ம ஒப்பீடு பண்ற பொழுது பாத்தீங்களா 3 தலைமுறைக்கான ஒரு வகையான ஒரு போராட்டம். முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை. எப்போ இதே நீங்க வந்து இங்கேயும் நீங்க பார்க்கலாம் மலேசியாவிலே. இப்ப என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா தோட்டப்புறத்துல வாழ்ந்தாங்க. அவங்க எங்க அப்பா வந்து பள்ளியிலே வந்து சிறந்த மாணவர். ஆனா வீட்டோட அந்த கஷ்டங்களை உணர்ந்து அந்த பள்ளிய பாதியில் நிறுத்தி படிக்க வந்தவர். அந்த நிலைமை தன்னுடைய பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு என்ன படிக்க வச்சாரு. சோ நம்ம பாக்குற அதே மாதிரி ஒரு பேட்டர்னை தான் இங்க நம்ம வாழ்க்கையில நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா, இதை படிச்சு முடிச்சோட எங்க தாத்தாவுக்கு பெரிய கும்பிடு போட்டேன்னு. அதே மாதிரிதான் அதே ஒரு கதை அம்சம் தான் இங்க நமக்கு நடக்கிற அதே மாதிரி வாழ்வியல் சம்பவங்களை வந்து ஒரு பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நம்மளுடைய தகழி சிவசங்கர பிள்ளை சொல்லிட்டாரு. அவருடைய கதைகள்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாட்டார் அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்தியாவில வந்து ஹரிஜன் சொல்லுவாங்க. அதாவது இங்க நமக்கு இப்ப தெரியாது. ஆனா தோட்டப்புறங்களை வாழ்ந்தவங்களுக்கு வந்து இந்த சாதிய கொடுமை, இந்த சமூக இன கொடுமை என்னன்னு நமக்கு தெரியும், நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த தாக்குதல் மட்டும் இல்ல, கீழறுப்பு வேலைகள்லாம் சாதிய அடிப்படையில் நடக்குது. பாத்தீங்களா அவருடைய நாவல்ல செம்மீன்ல வந்து செம்படவர்களை வந்து அடிப்படையா வச்சு அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தோட்டி மிகவும், அதாவது நீங்க ஜெயமோகன் நாவல்ல பாத்தீங்களா தோட்டியின் வாழ்க்கை 100 நாற்காலிகள் அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்கும். அது தோட்டியோட வாழ்க்கையை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அந்த தோட்டி ஒரு தோட்டி எப்படி வந்து தன்னை வந்து முன் நகர்த்தி ஒரு சமூகத்துக்கு முன்ன வரா. அப்படி வரும் பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற சமூக தாக்குதல்கள் என்ன, அதை வந்து ஜெயமோகன் இப்ப சொன்னாலும் இதே ஒரு விஷயம்தான் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்திருக்குது தோட்டி மகன்ல. அப்ப வந்து இந்தியாவோட அந்த சமூக வளர்ச்சிங்கிறது இன்னும் வந்து முழுசா பரிணாமம் பெறல. அன்னைக்கு எப்படி ஒரு சாதி ஒரு குறிப்பிட்ட இனத்தை வந்து அடிப்படையா கொண்டு தாக்குதலும் ஒரு கீழறுப்பு வேலை நடந்தோ அது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அதோட மிக முக்கியமான விஷயம் அவர் என்னன்னா, இந்த கதை வந்து சேட்டா முடியுது. இந்த கதை வந்து முடியும் பொழுது நமக்குள்ள ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த நெஞ்சு அப்படியே ஒரு பிழியிற மாதிரி. ஆனா அந்த சேட்டா முடிஞ்சாலும், அந்த கதை சோகமா முடிஞ்சாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவள் தூவுகின்ற விதை, அதாவது தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய இன்னொரு தலைமுறையை வந்து தான் மாதிரி இருக்காம இன்னும் முன் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி அங்க சுழலமுத்து ஒரு விதை போட்டா பாத்தீங்களா, அவன் வெற்றி பெறல. அவன் எவ்வளவோ பண்ணா. அதாவது ஒரு தோட்டி, அதாவது இந்தியாவில அந்த கேரளால மிகவும் கீழே ஹரிஜனத்தோட ரொம்ப கீழே மதிக்கப்படுகின்ற ஒரு சமூகத்து ஒரு இளைஞன், ஒரு ஆண் மகன் தன் நிலைமை தன் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு அவன் வந்து அப்ப வந்து ஸ்டே பண்ணா பாத்தீங்க இல்லையா, பிள்ளையை தொடாம. அப்பனுக்கு எவ்வளவு அழகான ஒரு பாசம் இருக்கும். நம்மளாம் அப்பாவா இருக்கோம் நாங்கெல்லாம்.
எங்க பிள்ளையை தொட்டு கொஞ்சணும், எவ்வளவு ஆசை உள்ள இருக்கும் ஒரு தந்தையா. அந்த ஒரு அடிப்படை பாசத்தையும் கூட அவன் நிறுத்தி வச்சு தான் குழந்தைய தொடாம, தான் குழந்தை வந்து இந்த தோட்டி வேலை, இந்த மழை வாசனையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து தன் குழந்தைய வளர்த்தான் பாத்தீங்களா? அங்கேயே விதை வந்து ஊன்றப்பட்டுச்சு. அதாவது விதை முளைக்கல, இந்த விதை முளைக்கல. ஆனா இந்த கதையை படிச்சு எத்தனையோ விதைகள் அந்த விதைகள்லாம் முளைச்சு ஒரு விருட்சமா வளர்ந்திருக்கும். ஆனா அந்த ஒரு பார்வையில இந்த கதையை நான் பாக்குறேன். ரொம்ப அழுத்தமான, ஆணித்தரமான சமூக உருமாற்றத்துக்கு ஒரு விதை போட்ட கதை இது. ஏன் இதை என்னால இவ்வளவு இந்த கதையை படிக்காம இவ்வளவு என்னால நெஞ்சாட்டமா அணுக முடியுதுன்னா, ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மலேசியாவுல எக்ஸாக்ட்லி சேம். என்ன வந்து இந்த இடம் தான் மாற்றமா இருக்கு, மத்தபடி எல்லாம் சேம். இன்னொரு விஷயம் வந்து அவர் அந்த கதையை நீங்க பாத்தீங்களா, நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு மலம் அல்ற தோட்டி சிவசங்கர பிள்ளைங்கிறது அவர் வந்து ஒரு இன்னொரு இன வகுப்புக்காரரு. அவர் வந்து ஒரு கதை எழுதுறதுக்கு அதுக்கு எப்படிப்பட்ட அந்த கலை என்ன சொல்லுவாங்க, அந்த கள ஆய்வு இருக்கணும். அப்ப அவர் எப்படி போய் பேசியிருப்பாரு. இதான் ஒரு நல்ல எழுத்தாளனா ஆகிறதுக்கு, ஒரு புனைவாளி ஆவறதுக்கு அனுபவம் மிக மிக முக்கியம். ஒண்ணு அது உங்க அனுபவமா இருக்கணும், இல்ல மற்றவரோட அனுபவமா இருக்கணும். சோ மற்றவரோட அனுபவத்தை எப்படி நீங்க பெற்றிருக்கீங்க? அப்ப வந்து அவர் எத்தனை பேரை பேசியிருப்பாரு, பார்த்திருப்பாரு, அந்த சம்பவங்களுக்கு போயிருப்பாரு. அப்ப ஒரு சிறந்த புனைவாளியா இருக்கணும்னா, உங்களுடைய கதைகள் வந்து காலந்தோறும் பேசப்படணும்னா, உங்களுக்கு வந்து அந்த பயிற்சி, இந்த கள ஆய்வு மிக மிக முக்கியம். அதுக்காக நீங்க வந்து எந்த ஒரு கீழ்நிலையும் நீங்க இறங்கலாம். சோ இந்த கதை வந்து நம்ம புதுசா எழுதுற எழுத்தாளர்களுக்கும், இல்ல எழுதி கொண்டு இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு விடிவெள்ளியா இருக்கும். ஆனா அந்த கதையை நான் படிக்கல. ஆனா இந்த நீங்க சொன்ன பிறகு கண்டிப்பா நான் படிப்பேன். ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. நன்றி டாக்டர். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு களப்பணி பண்ணியிருக்கணும், ஆய்வு செய்திருக்கணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு அதான் சொல்றேனே, உங்களுக்கு வேற வேற அனுபவங்கள் இருக்கும்போது, நாங்க வந்து இப்போ இந்த மலம் அள்ளும் அப்படின்ற தொழிலாளி அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு கட்டத்துல வந்து ஒரு காட்சி வரும். என்னன்னா, ஒவ்வொரு வீடா போய் சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த முடிச்சிட்ட பிறகு, அந்த உட்கார்ந்து சாப்பிடுறது இருக்குல்ல, அது மதி சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த உட்கார்ந்து சாப்பிடும்போது, அது அவ்வளவு சுலபமா சாப்பிட்ற முடியாது. எனக்கே வந்து அந்த அடுத்து நாங்க சாப்பிட போறோம் அப்படின்ற ஒரு காட்சி வரும். அப்ப நான் யோசிச்சுட்டேன் அத. நீங்க சொன்னது ஒரு ஒரு வாடை அதெல்லாம் முடிச்சுட்டு அத அடுத்து அவங்களுடைய சாப்பாட சாப்பிடுறதுக்கு போகணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது அது 1. 2வது நாங்க வந்து பத்திகேஸ்ல ரூமா பாஞ்சாங்க இருந்துச்சு. அப்ப என்னுடைய காலகட்டத்துல 85 என்னுடைய காலகட்டத்துலலாம் என்னன்னா, ரூமா பாஞ்சாங்க வீடு இருக்கும். அந்த வீட்ல தாண்டி டாய்லெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா வரிசையா இருக்கும். இருட்டு ஒரே ஒரு சின்ன லைட் தான் இருக்கும். நாங்க வந்து வாளிய தூக்கிட்டு போனோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் வீடெல்லாம் உடைச்சுட்டு புது வீடு குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. நான் நினைக்கிறேன் என்னுடைய 12 வயசு வரைக்கும் நான் வாளிய தூக்கிட்டு நானும் அக்காவும் டார்ச் லைட் எடுத்து தான் போவோம். வரிசையா டாய்லெட் இருக்கும். டாய்லெட் மட்டும் போணும்லாம் வெளியில. அப்போ அதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்கும். 1 வீட்ட விட்டு வெளியாகும்போது எல்லா வரிசையிலயும் தெரிய ரூமா பாஞ்சாங்களா நாங்க டாய்லெட்டுக்கு தான் போறோம் அப்டின்ட்டு. 2 நாங்க கொஞ்சம் இருட்டுன பிறகு தான் போவோம். அதுவும் இருட்டுல அங்க பின்னாடி எல்லாமே வந்து காடு தான் பின்னாடி. அதுல பூந்து நாங்க போனோம். எங்க அக்கா வெளியில வந்து காத்திருக்கும். பக்கத்துல எல்லாரும் இருப்பாங்க. அடுத்து போறவங்கலாம் இருப்பாங்க. அப்போ நான் யோசிச்சிருக்கேன். அது இந்த கதைய படிச்சுட்ட உடனே தான், எனக்கு அத நான் கடந்து வந்ததே ஞாபகம் வந்துச்சு. இத்தன வருஷமா அந்த இமேஜே என் மைண்ட்ல இல்ல. அந்த எண்ணமே எனக்கு இல்ல. ஏன்னா நம்ம ரொம்ப கடந்து வந்துட்டோம் இல்லைங்களா? 40 வயசு இப்ப எனக்கு. மீண்டும் நான் வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த நாவல் வந்து எனக்கு அங்க ஒரு காட்சிய குடுத்துச்சு. அப்போ அடடா! நம்ப அப்படி போகும்போது எப்படி இருந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். அங்கேயே வந்து பூரான் இருக்கும், பல்லி இருக்கும், பாம்பு கூட இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதுவே நம்மளுக்கு வந்து அவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னும்போது, இது எப்படி இருந்திருக்கும்? அதுவும் அந்த காலத்துல 47ல அப்படிங்கிறது. இத இப்ப கடந்து வந்திருப்பாங்கன்னா கடந்து வந்திருக்க மாட்டாங்க. இப்ப எங்க ஜெனரேஷன்ல நாங்க அத கடந்து வந்தோம். உங்களோட ஜெனரேஷன் நீங்க காடு இல்லையா? அப்போ அ இந்த இத கடந்து வந்து நாம இன்னைக்கு வந்து நம்மளுடைய 4வது தலைமுறை, 5வது தலைமுறை பார்த்தா டோட்டலி வேற. அவங்க எல்லாமே மேட்டுக்குடி ஆயிட்டாங்க. அவங்க எல்லாமே கேட்ஜெட்ஸ் வேர்ல்ட். அவங்க எல்லாமே ஏஐ வேர்ல்ட். அப்போ ஒரு 5வது தலைமுறை தான் மாறியிருக்கு. இதுலயுமே மோகன் வந்து யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு போராட்டவாதி. அப்பதான் அவன் சங்கமே அமைக்கிறான். மதி சார், அப்பதான் அவன் வந்து யூனியன் ஆரம்பிக்கிறான். தொழிலாளர்களோட யூனியன் நம்மளுக்கு வேணும். நம்மளுடைய குரல் பேசப்படணும் அப்படின்னு. அப்போ போராட்டம் 3வது தலைமுறையில தான் வருது. அப்போ உருமாற்றம் எப்ப வந்திருக்கும் அப்படின்னா, அடுத்த தலைமுறையில. ஏன்னா அவனால முடியல.
அவங்க அப்பா எடுத்த முயற்சி பிள்ளையால முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா அது முடியல. இப்ப எல்லாருமே சொன்னாங்க இல்லையா? கடைசியில உண்மையிலே வலி பொருந்திய ஒரு ஒரு இதுதான். பட்டணத்தின் வெளியே சற்று தள்ளி ஒரு பெரிய மண்மேடு தெரிகிறது. அது தினம் தினம் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் குறியீடு. நம்ம குறுங்கதை போனதுனால நம்மளுக்கு அந்த குறியீடு தெரியுது. வருடங்கள் உருண்டன. மண் மட்டும் தண்ணீரோடு கரைந்து போன பொழுது, சில எலும்புக்கூடுகள் அந்த மேட்டு பகுதியில் உயர்ந்தன. ஒரு எலும்புக்கூட்டின் கழுத்தில் சிவந்த நூல் இழைகள் தென்படுகின்றன. அந்த வெட்ட வெளியில் இன்றும் எலும்புக்கூடுகள் நடனமாடி திரிகிறதாம். அதாவது மேடு தண்ணீர்ல இறங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த எப்படி உயர்த்தி காட்டுறாரு அப்படிங்கிறது. இது நாவல் எழுதுகின்றவர்கள் அவசியம் நீங்க வந்து தோட்டியின் மகனை படிக்காம ஒரு நாவலுக்குள்ள நீங்க போயிடாதீங்க. ஏன் அப்படியே இது பழைய நாவல் தான். இது ஒரு நவீன இலக்கியம்னா அந்த காலத்தோட நவீன இலக்கியம் தான். ஆனா ரொம்ப சாதாரண மொழி நடையில உங்களுடைய படிக்கக்கூடிய ஒருத்தருடைய மனசை தச்சு கிழிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து நான் 3 நாள் தூங்கல சார். நானு ஒரு ஒரு மாறி தடுமாறிட்டேன். என்னை எந்த நாவலுமே நான் அப்படி உழுக்கினது இல்ல. நிஜமா சொல்றேன். என்னை எந்த நாவலுமே அப்படி உழுக்கினது இல்ல. இது வந்து அதாவது இப்ப நம்ம ஜாதிகள்லாம் சொல்றோம் இல்லையா? வேற்றுமைகள்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த நெடியே இதுல இல்ல. படிக்கும்போது நம்மளுக்கு இப்போ புரியுது. 2 சமூகம் இது அப்படின்றதுலாம் தெரியுது. ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படிலாம் தெரியுது. ஆனா முழுக்க முழுக்க நான் படிக்கும்போது ஒரு ஒரு தலைமுறையோட போராட்டமா இருந்தது. அது எனக்கு ஒரு புலம்பெயர்ந்த நாட்டுல இருக்கும்போது, அது இன்னும் நமக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய உழுக்கல குடுக்குது. திரும்பியும் நாம வந்து நம்மளுடைய 1வது தலைமுறை, அதாவது தாத்தாலேருந்து வரோம். யோசிக்க வைக்குது. ஒரு 3 நாள் வந்து ஒரு ஒரு பெரிய உழுக்கல குடுத்த ஒரு நாவல் தான் அது. அதனால அவசியமா நீங்க படிங்க. அதுக்கப்புறம் நீங்க நெறைய நெறைய நாவல்கள் வாசிக்கலாம். ஒரு பாய்ச்சலை ஒரு நாவல் ஏற்படுத்தணும் அப்படின்னும்போது, எந்த ஒரு பிரம்மாண்டமும் இல்லாம, ரொம்ப நேரடியா அதுவும் 3ஏ கேரக்டர் தான். அத தாண்டி வேற எங்கேயுமே இல்ல. அதே கழிப்பறை தான். அதே கழிவு தான். அத தாண்டி வேற எங்கேயுமே போகல. அந்த காதல் கூட இப்படி கைய புடிச்சு ஆடுனாங்க. அந்த மாரி எதுவுமே கிடையாது. அழகா போணுச்சு. கொஞ்சம் தான் முடிஞ்சது, வந்துச்சு. அதனால அ அவசியம் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, நீங்க புத்தகம் கூட தேட தேவையில்ல. நான் நினைக்கிறேன் குழு தலைவருடைய குழுல வந்து பானுஷா போட்டாங்க. நம்முடைய நாவல் குழுலயும் இருக்கு. அது வந்து 100 பக்கங்கள். ஒரு நாள்ல படிச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துல அழகா கடகடன்னு நீங்க வாசிச்சு படிச்சிடலாம். முதல் வாசிப்பிலேயே உங்களுக்கு வந்து கண்ணீர் வரும். இல்லாட்டி நன்றி சொல்லுவீங்க. கைகூப்பி நன்றி சொல்லுவீங்க. உங்களுடைய தாத்தாவுக்கு, பாட்டிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. அதுதான் நல்ல ஒரு கலந்துரையாடலா இன்னைக்கு இருந்துச்சு. என்னோட சைட்லேருந்து நன்றிய சொல்லிக்கிறேன். வேற யாராவது நீங்க கருத்துக்கள் பகிரணும்னா தாராளமா பகிரலாம். மதி சார். ஓகே. என்னன்னா ஒரு சில விஷயங்கள் இது எப்படின்னா இந்த நாவல் வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து அந்த நேரத்துல நான் சபால பயணத்துல இருந்தேன். சபா பயணமே கெட்டு போச்சு. ஏன்னா ஃப்ளைட் உள்ளுக்கு, வேன் உள்ளுக்கு, சாப்பிட்ற கடையில குடும்ப சிக்கலே வந்துருச்சு பார்த்துக்கங்களேன். இந்த புத்தகத்தை எதுக்கு நீங்க எடுத்து வந்தீங்கன்னு ஆச்சு. அது எனக்கு தனிப்பட்ட பாதிப்பு. அது வந்து இது தோட்டியின் மகனு. ஓகே. இரண்டாவது வந்து நம்ம என்னதான் இந்த கதையை வச்சு நம்ம கொஞ்சம் நெகட்டிவ், அதாவது பாதிக்கப்பட்டோம், தீங்கு இழைக்கப்பட்டோம், அடிமட்டத்துக்கு போனோம்னா சொன்னாலும் அதுல இன்னொரு அழகியல் ஒண்ணு ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா பிரேக் த செயின். நம்ம வந்து மலாயாக்கு வந்து சஞ்சி கூலிகளாக அழைக்கப்பட்டிருந்தோம், கொண்டு வரப்பட்டிருந்தாலும் நம்ம வந்து அந்த அந்த வர்க்கத்திலிருந்து அந்த சூழலிருந்து மாறணும்ட்டு ஒரு எண்ணம் அங்க யாருக்காச்சும் தோன்றிருக்கோம். ஏமாற்றப்பட்டது ஒரு பக்கம் போல, அந்த பிரேக் த செயின் ஒரு இன்னொரு பக்கம் போய் மாற்றத்தை காண்போம். வேறொரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் சுடலை முத்துவ செஞ்சாரு. அவங்க மகனும் அதான் செய்ய பார்த்தாரு. இது வந்து ஸோ அந்த பிரேக் த செயின் நம்ம கிட்ட நம்ம டிஎன்ஏல பரம்பரையா புதுமையை தேடி மாற்றத்தை தேடி போற அந்த டிஎன்ஏல நமக்கு இருக்கு சொல்லி, அது வந்து எந்த ஒரு குலமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தர மனிதர்கள் இருந்தாலும் சரி, நம்ம டிஎன்ஏல இருக்கு. ஆக நமக்கு வந்து நம்ம உள்ளுக்கே இருக்கு உத்வேகமோ மாற்றத்தை தேடி போற எண்ணம் நம்ம டிஎன்ஏலயே நமக்கு பரம்பரையா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதையில அந்த ஒரு அழகியல் நான் பாக்குறேன். இன்னொன்னு நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த நாவல்ல வந்து ஒரே நேர்கோட்டுல தான் போகுது. இதுதான் அண்மையில வந்து நான் எஸ்ராவோட உரையை நான் கேட்டுட்டு என்னோட புதிய சகாப்தம் நாவல் குழுல வந்து நான் பகிர்ந்த இந்த விஷயத்த வந்து, அதாவது எஸ்ரா வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கதையில நான் பார்த்தேன் என்ன சொல்றாருன்னா, ஒரு தளங்களை பத்தி நீங்க உங்க நாவல்ல இடங்களை தளங்களை பத்தி அதிகமா விளக்குங்க. எங்கேயுமே மறந்து உங்களோட கருத்தை அங்க சொல்லிடாதீங்க சொல்லி சொன்னாங்க.
உங்களோட கருத்தை நீங்க அங்க வச்சிடாதீங்க. நீங்க கொடுக்குற அந்த விளக்கங்கள்ல நாங்க ஒரு கருத்தை நாங்க தேடி கண்டுபிடிச்சுக்குவோம். அப்படி நல்ல கூர்மையா கவனிங்க. ஒரு ஆள் நடக்கிறாரா, ஓகே, அவர் கால் எப்படி இருக்கு, என்ன காலனி அணிஞ்சிருக்காரு, என்ன வண்ணம், என்ன செய்யறாரு, அவர் கை எங்க போகுது, எப்படி நாங்க அந்த வேலைக்கு நாங்க வந்துருவோம். நாங்க அந்த வேலைக்கு நாங்க வாசகர்கள் புரிஞ்சுக்குவாங்க சொல்லிட்டு அது ஒரு வேலைக்கு தூக்கிட்டு போறதுனால நீங்க ஒரு கருத்து சொல்லிடாதீங்க. இந்த வருடம் வந்து இப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நீங்க சொல்லிடாதீங்கன்னு சொன்னாரு. ஸோ இதுதான் நான் அந்த போட்டியின் மகனே பார்த்தேன். எங்கேயுமே வேலை போல அந்த மலை வண்டியை தள்ளிட்டு போறாங்க. அந்த மலம் வந்து அந்த வண்டியிலிருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கொட்டி அந்த சக்கரத்துல மாட்டி சுத்திட்டு மண்ணெல்லாம் ஒட்டிட்டு போகுது. அந்த மலை வந்து மண்ணெல்லாம் ஒட்டிட்டு போகுது. அது அந்த கண்காணி ஒருத்தர் சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரு காலில் கொஞ்சம் அவரு அந்த ஒரு அழுக்குக்காக அந்த வர்க்கத்தையே சாடுறாரு. அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறாரு. ஏன்னா அவருக்கு அதான் வருமானம். மண்டோ மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாரு. அவர் தான் அந்த வில்லன் மாதிரி வர்றாரு. ஸோ அந்த வில்லன் எவ்வளவு ஆழமா விளக்கி சொல்லியிருக்காங்க பாருங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இப்ப இந்த நாவல் வந்து 20 பக்கம் எழுதிட்டேன். என்னோட இந்த புது நாவல் வந்து 20 பக்கம் எழுதிட்டு ஒரு 8 பக்கம் இப்ப நீக்கிட்டேன். என்னன்னா இதெல்லாம் கேட்டோன்னு தான் என் கருத்தை அதில் வைக்கிறேன். கல்வி என்றால் என்ன, சமுதாயம் என்றால் என்ன அப்படி போட்டு 2 பக்கம் நிறைய எடுத்துட்டேன். ஆக இந்த நாவல், இந்த வாசிப்பு, இது எல்லாமே வெரி பியூட்டிஃபுல். இது வந்து எனக்கு ஒரு சில நேரத்தில் சுடலை முத்து மேல கோபம் வந்துச்சுதான். ஒரு சில கோபங்களும் இருந்துச்சு. தன் மகனை தூக்காதது சமுதாய மாற்றம் தான். அவரு சமுதாய மாற்றத்தை கூட அப்படி யோசிச்சா கூட சரி தெரியல. ஏன்னா சமுதாய மாற்றம்னா அவரு கூட உள்ளவங்க எல்லாத்தையும் இணைச்சு கொண்டு போகணும். அவர் சங்கத்துல சேரல, அவர் வந்து வட்டிக்கு விட்டாரு. அவருக்கு கீழே கஷ்டப்பட்ட குடும்பம், அவங்க எல்லாம் அந்த பிள்ளைங்க எல்லாம் பிச்சைக்காரங்களா ஆயிடுவாங்க. நோய்வாய்ப்பட்ட அம்மா இறந்தோடனே அப்பா வந்து பயந்துகிட்டு ஓடிடுவாரு. பிள்ளைங்கள்லாம் வந்து பிச்சைக்காரங்களா பணம் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க பிள்ளைங்களாம் வந்து. ஆக இவங்களுக்குலாம் அவர் எதுவுமே செய்யல. இதெல்லாம் ஒரு ஸோ நான் என்ன பார்த்தேன்னா, நான் மாறணும், நான் மாறி பிறகு எல்லாம் மாறுவாங்கன்றதும் அவர் எண்ணத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தன் மனைவி வள்ளியை வந்து வீட்டு விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாரு. பக்கத்துல வீட்டுல கூட யாருக்கிட்டையும் பேசாதன்னு சொல்லுவாரு. யாருக்கிட்டையும் பேசாத, உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, உன் பிள்ளைய ஸ்டாண்டர்டா வள, பக்கத்து வீட்டு பையன் கூட நீ வளர விடாதுன்று. அத சமுதாய மாற்றத்தை நோக்கி அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்து பிள்ளைங்க கூட விளையாட விட்டுருக்காரு. வள்ளியை வந்து கொஞ்சம் அவர் வந்து ஒரு சுயநலவாதியா பார்த்தனால எனக்கு சுடலை முத்து அவ்வளவு பிடிக்கல. வள்ளியை பிடிச்சிருச்சு. கடைசியா மோகன் வந்து அந்த எலும்பு குடி தெரிஞ்சது சொன்னீங்களே பொன், அது வந்து மோகன் அது அவர் தான் கழுத்துல மாலை போட்டிருப்பாங்க. இதே தான் வந்து சுடலமுத்தோட அப்பாவுக்கு நடந்துச்சு இல்ல. அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் சுடுகாட்டுல போய் புதைக்க முடியாது. ஏன்னா அவங்க உயர்தர வர்க்கம். இப்ப என்ன பண்ணுவாங்க, ராவோடு ராவாக யாருக்கும் தெரியாம ஒரு மரத்து கீழே புதைச்சிருவாங்க. ஒரு சில நாய்கள் பார்த்துட்டு இருக்கோம். 2 வாரம் கழிச்சு நாய்கள்லாம் தோண்டி அந்த பணத்தை எடுத்துரும். அப்படியே அந்த குப்பையே அவர் பாதி இதுல இருப்பாரு. திரும்பவும் போய் இவர் தான் புதைப்பாங்க, மூடுவாங்க பாருங்க. சரி, ஆக இந்த தலைமுறை மாற்றம் என்பது வந்து முழுமையான ஒன்றாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது இணைந்து செயல்படணும்னு நினைக்கிறேன். இதுல சுடலை முத்து வந்து அந்த ஒரு வேலையை செய்யல. தான் வீட்டுள்ளுக்கே சின்ன ஒரு விளக்கேத்தி அதுதான் உலகமா பார்த்துருந்தா சொல்லி நினைக்கிறேன். வாசகரை நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வெற்றி தான். ஸோ சுடலை முத்துவை நான் வந்து பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஓகே, நன்றி சார். சுடலை முத்துக்கு படிப்பறிவு இல்லை சார். அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அப்படிதான். இல்லாட்டி அவர் ஏதாவது செஞ்சிருப்பாரு. அவரு முடிவு பண்ணிட்டாரு, நானு என் வீடு. அவர் சொன்னது சரிதான். அது படிக்கும்போது நம்மளுக்கே தெரியும், நானு என் வீடு என் பிள்ளை, அது மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் அவரோடது. இல்லாட்டி யாராவது வந்து தலைமை ஆசிரியரோட பிள்ளைன்னு சொல்லி ஸ்கூல்ல சேர்ப்பாங்களா என்ன? அந்த அளவுக்கு அந்த மாற்றத்துடைய வெளியே ஆயிடுவாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப அவர் சொன்னதுதான், அது ரொம்ப வலியா இருக்கும். அதாவது பின்னாடியும் எங்கேயோ போய் புதைச்சிருவாங்க. ஆனா இது ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா,
மதி சார், நான் சரியா சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க. அதாவது சுடலை முத்துக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருப்பாரு. கடைசியில வந்து அந்த நெருங்கிய நண்பர் வந்து முதல்ல இறந்துருவாரு. அந்த நண்பருடைய மகன் அவரும் மோகனும் கடைசியில ஒண்ணா போராட்டத்துல இருப்பாங்க. ஆனா 2 பேத்துக்குமே தெரியாது அவங்க 2 பேரோட அப்பாவும் வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லி. ஐயோ, அது ரொம்ப வலி. அது நான் நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக்கன், நான் சரியா ஞாபகம் இருக்கு அப்படின்னா, அதாவது அவர் வந்து ஏமாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில ஏமாத்திருப்பாரோ 2 பேத்துக்கும் ஒரு இல்ல, சண்டை. சுடலை முத்து துரோகம் பண்ணிடுறாரு. துரோகம் பண்ணிடுவாரு. அதனால எனக்கு பிடிக்கல. காசு துரோகம். துரோகம் பண்ணிடுவாரு. சொல்லுங்க டீச்சர். பிச்சாண்டியா சார்? பிச்சாண்டி. ஆமா. நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா டீச்சர். சோ கடைசியில எங்க வந்து முடியுது அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து நண்பர்களா இருக்காங்க. அடுத்த தலைமுறையில 2 பேரோட அப்பாக்களுக்கு வந்து 2 பேருமே நண்பர்கள்னும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய துரோகம் நடந்திருக்கும்னு தெரியாது. அவங்க தான் போராட்டத்தை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ ஐயோ எனக்கு வந்து சொல்ல தெரியல. அதனால தான் என்னன்னா, இத நான் திறனாய்வு பண்ணோம்னா, இந்த கூறுகள், இந்த கூறுகள், இந்த கூறுகள்னு போயிருந்தா, இதோட உணர்வுகள் பேசப்பட்டிருக்காது. எனக்கு என்னன்னா, இது உணர்வா கொண்டு போய் ஒரு வாசக பார்வையா பேசணும் அப்படிங்கிறது தான். அதனால அவசியமா நீங்க எல்லாருமே வந்து தோட்டியின் மகன் நீங்க படிங்க. ரொம்ப சாதாரணமா தான் எனக்கு எழுத வரும். முதல் நாவல் எழுத போறேன் அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து ரொம்ப அழகான ஒரு தெளிவு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஒரே வீட்ல ஒரே கதை, ஒரே ஏரியால தான் நடக்குது. அத தாண்டி எங்கேயுமே போகல. 3 கதாபாத்திரங்கள் தான் அழகா கொண்டு போகுது. இதுல இதோட நோக்கமும் நம்ம சொல்லிடுறோம். அதாவது என்னன்னா, ஒரு போட்டிக்கு முன்பு எல்லாரும் போட்டி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மட்டும் என்ன செய்றோம் அப்படின்னா, எல்லாத்தையும் அரவணைச்சு, உங்களுக்கு பயிலரங்கம் குடுத்து, உங்களுக்கு ஒரு கதையோட கதை சுருக்கத்த எழுத சொல்லி, அத வந்து சரியா, தப்பா எங்க நீங்க கொண்டு போலாம் அப்படின்ற ஒரு தெளிவ குடுத்து, அதுக்கு பிறகு எங்க ஆரம்பிக்கணும், எங்க நிப்பாட்டணும் அப்படின்றது. இன்னொன்னு, நீங்க எல்லாம் ஒரு 10 நாவல வாசிங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நேரமே இருக்காது. ஆனா நீங்க ஒரு நாவல வாசிச்சு, அத பத்தி பேசும்போது உங்களுக்கு ஓரளவு ஒரு தெளிவு கிடைச்சிரும். அத தாண்டி இந்த மாதிரி கலந்துரையாடலுக்கு வரும்போது, பல நாவல்களுடைய கதைகள் உங்களுக்கு கிடைச்சிரும். குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு நாவல் எழுதுறதுக்கு முன்பாக ஒரு 5 நாவல்களுடைய பெயர்களாவது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இத ஏன் நான் வந்து குறிப்பா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது அவசியம் வந்து உங்களுக்கு ஒரு கைட்லைனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இத நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா இன்னொரு கட்டம் போயிரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் 5 ஆண்டுகளுக்குள்ளன்றதும் சொல்றேன். இல்லாட்டி எல்லாம் மூவா கதைகள கொண்டு வந்துருவீங்க. ஒரு பொண்ணு வந்து ரமணிச்சந்திரன் கொண்டு வரும்போது கூட, இல்லக்கா அது 5 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்தது. சரி, ஓகே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா, இல்லாட்டி உங்களுக்கு இப்போ சமீபத்துல என்ன என்ன கதை பயணம் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான இலக்கிய பயணம் போயிருக்கு, நவீன இலக்கியமா என்ன போயிட்டு இருக்குன்னு அப்படி உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம எல்லாத்தையும் வாசிச்சிட்டோமானா, நிச்சயமா எதுவுமே நிறைய வாசிக்கல. ஆனா, வாசிச்சு இப்படி பேசும்போது, வாசிக்கலன்னா கூட அந்த கதைகள உள்வாங்கி உங்க மனசுல ஓடும். ஓ! இப்படியெல்லாம் எழுதலாமா? ஓ! இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்களா? அப்படின்றது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கலந்துரையாடல வச்சது. அதனால முழுமையா அத நீங்க பயன்படுத்திக்கங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு தவம் மட்டும் இல்ல, எங்களுக்கான ஒரு தவம் தான். 46 பேரு அப்படின்னும்போது, 46 பேரும் சினாப்சிஸ் எழுதி குடுத்திருந்ததே வந்து கதைகள் தான். அப்ப அந்த கதையிலிருந்து புத்தகங்கள், இத்தன புத்தகங்கள், அத்தன புத்தகங்களே கிடையாது. எண்ணிக்கையே கிடையாது. ஆனா, அது வந்தது அப்படின்னா, நெறைய நாவல்கள் மலேசியால இருக்கும். பல்வேறான கதைக்களங்கள் இருக்கும். நெறைய வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கும்போது, அதனால தான் அந்த காதல் எழுத சொல்றது. ஏன்னா, அந்த மாரி காதல் கதைகள் கொண்ட நாவல்கள் இல்லையே! மலேசியாலன்னு வச்சுக்கோமே. எது இருக்கு? ரொம்ப குறைவு இல்லையா? அறவே இல்லன்னு சொல்ல மாட்டேன். 1, 2 இருக்குல்ல, ஆனா ரொம்ப குறைவு. முழுமையா காதல் கதைகள்ன்ற மாரி இல்லையே! அதனால இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழிய தேடி நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து நீங்களும் வாசிங்க. புத்தகத்துக்கு நீங்க தேட வேண்டாம். பிடிஎஃப் இருக்கு. குறைஞ்சபட்சம் வாசிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்கள குழுவுல பதிவு செய்யுங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நீங்க பேசினா தான் உங்களுக்கு எழுத வரும். சரிங்களா? அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். திவ்யா? அக்கா பத்மா சார் கேமரால திறந்திருக்காது. சார் பேசுங்க சார். என்ன பேசணும்? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்க. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சுல அவங்க கூட பயணிச்சு. நான் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே பொன் கோகிலன். என்ன பேசுறாங்க பாக்குறதுக்கு வந்தேன். தோட்டியின் மகள் தெரியுங்களா? நீங்க பேசும்போது நான் கதை கொஞ்சம் தான், கதை சுருக்கம் மட்டும் தான் கேட்டேன். ஆக்சுவலி அது சுருக்கத்தை கேட்கும் போதே தெரிஞ்சிருச்சு அது படிக்கணும்னு. இப்ப மதி சார் சொன்னாரு அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி சுடலமுத்த. இதுதான் இந்த கதையோட வெற்றி. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு திறனாய் செஞ்சு ஒருத்தர் ஒரு இதை ஈட்டியை பாய்ச்சிருங்க பாருங்க. அதான் வெற்றி. எல்லாருக்கும் எல்லாரும் பிடிக்கணும் அவசியம் இல்லையா? அவர் பார்வையில் அவர் சொல்றாரு அவன் சுயநலவாதின்னு.
ஆக்சுவலி நம்ம அந்த கதையில அங்க இருக்கும்போது அவன் சுயநலமா இல்லாம இருந்திருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். அந்த நேரத்துல அந்த தக்க தருணம், அந்த காலம் தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு தெளிவு கொடுத்துருக்கும். நீ இப்படி போனா தானே முடியும்னு. இந்த 12 பஸ் இருக்குல்ல, பஸ்ல ஏறினா என்ன நடந்திருக்கும், பஸ்ல ஏறலாம் என்ன நடந்திருக்கும், அந்த மாதிரி. ஆக்சுவலி இதெல்லாம் சொல்லும் போது கூட, ஏன்னா இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன், இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். அப்ப தெரியுது தோட்டியின் மகள். ஆக்சுவலி தோட்டியின் மகள்லாம் எனக்கு முதல்ல தெரியல. தோட்டின் நான் நல்லா தேடினேன். அப்பதான் அது மழை அல்ல வருங்க. இதை நீங்க சொன்னீங்களே இங்க இருந்து வெளியே போவேன், நல்லா அதெல்லாம் போயிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஆனா இப்போ உள்ள பசங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. அப்படி ஒரு இது இருந்ததே தெரியாது, அப்படி கழிப்பறை இருந்ததே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப எல்லாமே ரூமுக்குள்ளே இருக்குல்ல, ரூமுக்கு வெளியே கூட இல்லை, ரூமுக்குள்ளே இருக்குது. நம்ம வெளியே வச்ச அசிங்கத்தை இப்ப உள்ளே வச்சுட்டோம். அப்ப சூழல் காலுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே போகும்போது இதை வந்து இவங்க அடிச்சு சொல்லுவாங்க, இதுதான் சரின்னு சொல்லுவாங்க, நம்ம அதுதான் சரின்னு சொல்லுவோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல சூழல்கள் வந்து நம்மளை வந்து மாத்திட்டே வரும். ஆக்சுவலி நான் மறந்துட்டேனா இல்ல நீங்களாம் வேகமா போறீங்க புல்லட் ஜெல. இப்ப நான் கப்பல்ல வந்து இறங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன், விமானத்துல இறங்கி உங்க மேல இறங்கிடுச்சு. அடுத்து உங்க கூட தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியல, நான் என்னை இழந்து விட்டேன். ஆக்சுவலி உண்மைதான், ஏன்னா பள்ளிக்கூட வேலை அப்படி இருக்கிறதுனால என்னை இழந்துட்டேன். என்னை உயிர்ப்பிக்க இது ஒரு இது. ஏன்னா இவங்க எல்லாம் பார்க்கும் போதும் தெரியும், ஏன்னா கூட தட்டிக்கிட்டே போனோம்ல, தட்டலாம் இந்த வண்டி ஓடாது, உங்களுக்கே தெரியும். தட்டி ஓட்டிக்கலாம் இந்த வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல ஓடணும் கூட உங்களுக்கு தெரியும், சரியா? அந்த வகையில ராஜேஷ் சொல்லும் போதும் சரி, அதெல்லாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு வர்க்கத்தை வந்து ஏன் நான் சொல்றேன்னா, நான் இதை அனுபவிச்சிருக்கேன். நீங்க வந்து இப்ப தோட்டி இந்த மலை சொன்னேன், நான் பணம் வெட்டுறவங்க பாத்தீங்கன்னா பணம். ஏன்னா நான் போஸ்டிங் வந்தப்ப தங்கியிருந்த வீட்டுல வந்து ஒரு இன்ஜினியர் இருக்காரு. அவரோட வேலை ஹாஸ்பிட்டல் இன்ஜினியர். அவரோட வேலை வந்து மிஷின் எல்லாத்தையும் ஆண்டு அவர் கீழே தான். ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் சில சமயத்தில் காண போயிடுவார். ரூம்மேட் தான், 2 பேரும் ஒரு ரூம்ல இருப்ப காண போயிடுவார். பார்த்தா மறுநாள் காலைல வருவார். கேட்டா இல்ல நேற்று மிஷின் கெட்டு போச்சு. மிஷின் தான் சொல்லுவாரு, என்ன மிஷின் சொல்ல மாட்டாரு. ஒரு நாள் அவர் என்னை கூட்டிட்டு போயிட்டாரு, 2 மணிக்கு போனோம். எனக்கு மறுநாள் ஸ்கூல் பார்த்தா என்ன மிஷின் தெரியுங்களா, போனோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது மிஷின் மாட்டிக்கும். இப்ப கழுத்தை வெட்டுறாங்க, நெஞ்சு எலும்பை வெட்டும் போது மிஷின் உள்ள மாட்டிக்கும். டாக்டர் என்ன செய்வாங்க, அவருக்கு மிஷின் செய்ய தெரியாத, இன்ஜினியர் தானே செய்யணும். அப்ப செய்ய போயிட்டு எனக்கு தெரியும், நான் கூட போயிட்டேன். போனோடனே அவரு நீங்க கொஞ்ச நேரம் வெளியே உட்காருங்க. எனக்கு வெளியே உட்கார பயமா இருக்கு. உள்ள பார்த்தா மாச்சரி பார்த்தா அந்த ஒரு வாடை அடிக்கும் பாருங்க, போனோம் வாடை தெரியுங்களா, இங்க அப்படியே நெஞ்சு எலும்பெல்லாம் பொழக்கும் போது மிஷின் நின்றோம். அதெல்லாம் இறங்கி செய்வாரு. ஆனா செஞ்சுட்டு வந்தாருன்னா ஒரு வாரத்துக்கு சோறு சாப்பிட மாட்டாரு. அவர் கை இப்படியே தான் செய்வார். நீங்க ஒட்டுப்பாலை சொன்னேன், ஒட்டுப்பாலை எப்படி இருந்தாலும் அந்த கை அது வாசனையே இல்லைனாலும் அது வாசனை அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். அவர் கையெல்லாம் அப்படி போது எனக்கு அந்த போன வாடை, அது ஒரு கவுச்சி, அது ஒரு மாதிரி அது அவர் சொல்லும் போது நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அதை அனுபவிச்சது அவரு. நான் அதை அனுபவிக்கும் போதும் தெரியும், ஐயோ நான் ஒன்றும் கையில தொடவே இல்லை, அந்த வாடையே எனக்கு வீச்சம் அடிக்கும் போது. அப்பதான் சொன்னேன், அந்த களப்பணி செஞ்சவங்கனால மட்டும்தான் உணர்ந்து எழுத முடியும், அதுதான் வெற்றி பெறும். நான் பார்த்தேன், நான் எழுதுனா அது வராது. இப்ப நாகேஷ் ஒரு படத்துல சொல்ல, திருவிளையாடல தர்மியை எப்படி நீங்க நடிச்சீங்கன்னு, கோயில்ல ஒரு பிச்சைக்காரன் தான், அவன் சொந்தமா தனக்கு தானே பேசிக்குவான், அவனை நான் அன்னாடிக்கும் பார்த்து அதை வச்சுதான் ஹோம்ஒர்க் செஞ்சேன், அதனாலதான் வெற்றி அடைஞ்சேன். அந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் செஞ்சு இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து நம்ம போய் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்திலேயே வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அவங்க படிச்சாங்கன்னா இப்படி இல்லையா. இப்ப ராஜேஷ் சார்லாம் வந்து மெடிக்கல் சம்பந்தமா அவர் கரெக்டா எழுதுவாரு, நம்ம எழுதணுமா தப்பா தான் எழுதுவோம். அப்ப அவங்களும் அதுல இருக்கிறவங்க. இப்ப ஆசிரியர் பண்ணி எங்கிட்ட சொன்னா நாங்க எழுதுவோம், உங்க ரேடியோ இதெல்லாம் நீங்க எழுதி. அந்த மாதிரி களப்பணி செஞ்சாதான் கண்டிப்பா அது வெற்றி அடையும். இது ஒரு வாய்ப்பு. நான் உண்மையும் இப்போ அதை பேசக்கூட நினைச்சேன், திவ்யா நீ பேச வச்சுட்டாங்க. பேசினாதான் முடியும், ஏன்னா அவ்வளவு அழகா இருக்குது, நல்ல சிறப்பான ஒரு பயணத்துல ஓடுது. நீ சேர்த்துக்குங்க, விட்டுறாதீங்க. தெரியும் தானே, தெரியுது ஏன் சிரிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நீங்க காந்தி முருகன் உங்களுக்கும் தெரியும் தானே, அதான் தெரியும் தானே. நீ கூட்டு போக ஆளு வேணும். இத நீ எடிட் பண்ணிருமா தயவு செஞ்சு, இந்த சிரிப்ப தயவு செஞ்சு திவ்யா. அனைவருக்கும் நன்றி, ஆஃப் பண்ணிருமா. சாரி. கண்டிப்பா தாத்தா. பாருங்க நீங்களா பேசிட்டு இருக்கீங்க, மதியாகன் சார் முழிக்கிறாரு, என்ன பேசுறாங்க. இல்ல அவர் கொஞ்ச நாள்